நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள்ங்க, ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீடம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், எப்பயுமே நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை சுற்றியும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கடந்த கிட்டத்தட்ட 1 மாத காலமாகவே உங்களோட ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ நிறைய சுபவிரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. பணம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் விரயங்கள் அப்படிங்கிறது ஆகிட்டு தான் இருக்குங்க. ஆனால் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய பயணங்கள், ஒரு சிலர் பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. பெண்களாக இருந்தால் ஒரு சிலர் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்காங்கங்க. இது புத ஆதித்ய யோகம். உங்களோட ஜாதகத்திலையும் இந்த புத ஆதித்ய யோகம் இருந்துச்சு அப்படின்னாங்க, நீங்கள் எந்த துறையில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ஒரு அபரிமிதமான உங்களோட டேலண்ட்டு எல்லாத்துக்கும் வெளியே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன், ஹெச்ஆர் ஆகிறது, ஒரு மேனேஜ்மெண்ட்டு வர்றது, உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னாங்க, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்களை, டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றது நல்ல விஷயம் தாங்க. பண வரவு கட்டாயம் நல்லாயிருக்கும். எவ்வளோ வந்தாலுமே பத்தில் இங்கே பண வரவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கடந்த 1 வருட காலமாகவே ரிஷபராசிக்காரங்க புலம்பாதவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பண வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3ஆம் இடம்ங்க. 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறது நல்லா அமைப்பாங்க. சந்திரம் மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு 7 நாளைக்கு செவ்வாய் அங்கே இருக்காருங்க. மாதம் ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் ராசிலேயே இந்த மங்கள யோகம் இருக்கிறனால ஒரு தாய் மூலியமாக ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் விலகி இப்போ சொத்துக்கள், அதுவும் தாய் வழியாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் 4ஆம் இடத்தில் கேது பகவான் அப்படிங்கும்போது சுகஸ்தானத்தில் கேது சில உங்களோட சுகங்களை குறைப்பார். நிறைய அலைச்சல்கள் வருங்க. ஆனால் மற்ற கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அலைச்சல்கள் நன்மையை தான் கொடுக்கும். அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு விநாயகர் கோவிலுக்கு அருகில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு 5ஆம் இடம்ங்க. 5ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கே வருதுங்க. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயம் தானாகவே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி என் குழந்தை இது வரைக்கும் நான் சொன்னதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் பெரிய பையனாக வளர்ந்துட்டேன், எனக்கு நீங்கள் நிறையா ஃப்ரீடம் கொடுக்கணும், என்னை நீங்கள் ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தவங்க குழந்தை இப்போ அப்பா நல்லதுக்கு தான் சொன்னார், அம்மா நமக்கு நல்லது தான் சொன்னாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க.
இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல சனியோட பார்வையும் சேர்ந்து படுறனாலுங்க குலதெய்வத்தோட அருள் இந்த சமயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அந்த 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கே வரனால அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் சுக்கிரன் தாங்க. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத தொடக்கத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறனாலுங்க டிரான்ஸ்ஃபருக்காக 6னா உத்தியோகம், 12னா டிரான்ஸ்ஃபர். உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், வேலை மாறலான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க, சுக்கிரன் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்த ஒரு உத்தியோகம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ரூமுக்கு ஒரு ஏசி மாட்டி தரது, உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு சேர் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சேர் வாங்கி தரது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்கள் வயதானவர்களாக இருந்தால் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் 3ஆம் இடத்துலையும் அப்புறம் மாதத்தில் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துலையும் வர்றாருங்க. அப்போ 7 வாழ்க்கை துணை, 4 சொத்து, வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உத்தியோக ரீதியாக பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி ஒரு இடத்துல நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே குரு தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே பாருங்கள் ஒரு மரண பயம் இருந்துட்டு இருந்திருக்குங்க. அந்த மரண பயம் இப்போ நீங்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அந்த பாக்கியஸ்தானாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இது ரொம்ப சூப்பரான பயணங்களால் நன்மை. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த ரிஷபராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தையின் மூலியமாக லாபம், தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது, இல்லைன்னா அவரோட சேவிங்ஸை அவர் உங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக முடியுங்க. அடுத்து 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். தொழில்ஸ்தானத்தில் ராகு, தொழிலை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் அதில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக மேலோங்குங்க. குரு பார்க்குறாரு. அந்த சிந்தனை உங்களுக்கு நல்ல சிந்தனையாகவும் யோகம் தரக்கூடியதாகவும் இருக்குங்க. செவ்வாய் அந்த இடத்த பார்க்குறாருங்க. நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 11ஆம் இடத்தில் சனி பகவான் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சனி குறுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இந்த சமயத்தில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்து 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய பயணங்கள் போவீங்க, லக்ஸூரியஸான பயணங்கள் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு அந்த 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அப்போ நீங்கள் குடும்பத்தோடு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த மாதம் உங்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்கள், போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு திசாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க. இதை நேரில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் சண்டே ஒரு நாள் நடத்த போகிறேங்க. இதில் சண்டே நீங்கள் கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.